ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. அனதர் வீடியோ. இதை பற்றி பேசியே ஆகணும். இன்றைக்கி டே வந்து ஃபுல் ஆகாது இல்லையா? ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ். இயர் 1 இயர் 2 எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிறது 0%, 0 பவரில் நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்துருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ் டுவான ஒரு விஷயம். நம்மளுடைய திரையம் வந்து சச் அ லவ்லி மெமரிஸ். அதுவும் இந்த ஸ்பெஷலாக வந்து அவங்க 4 பேர் இருக்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார்ல, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த பிக்சர் பார்க்கும்போதே. ஸோ போன வருஷம் இந்த நாள் அப்படின்ட்டு சீரியல் முடிஞ்ச கையோடு அவங்க எல்லாருமே ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு அப்டேட் எடுத்திருக்காங்க. அதை ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் போன வருஷம் அப்படின்ட்டு அந்த லாஸ்ட் ஷூட் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக இயர் 2 ஸ்பெஷல். திரவியம் கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பாஸ்ட் ஒரு மெமரிஸ் எல்லாம் எப்போவுமே அவர் விடவே மாட்டார். அதை ஷேர் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அப்படி தான். ரொம்ப ரெஸ்பெக்டான பர்சன். எவ்வளோ பேர்த்துக்கு இவ்வளோ ஒரு கொடுப்பனை கிடைக்கணும்னு தெரில. ஏன்னா அவர் முடித்த ஹீரோயின் கூட அவ்வளோ ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வெளிப்படையாக பண்ணுற ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்து அவருக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்குமே அது அமையாதுங்க, சீரியஸ்லி. அது ஏன்னு தெரியல. பட் ஆனால் திரவியம் சோ லக்கி அந்த ஒரு விஷயத்தில். பவித்ராவுக்கும் அழகாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு பிக் பாஸ்க்கு. இங்கே ஸ்வாதிக்கு அவங்களோட ஃபேன்ஸும் வந்து பெரிய லெவலில் அவர் ட்ரிகர் பண்ணாமல் பியூட்டிஃபுல்லாக கொண்டுட்டு போகிறாங்க. அப்படி ஒரு ஃபேன்ஸும் அவருக்கு அமைஞ்சிருக்காங்க. இது எனக்கு ஹானஸ்ட்டாக தோணுன விஷயம். ஒரு சீரியல் முடிச்சுட்டு இன்னொரு சீரியலுக்கு போகிறேன்னா அந்த ஃபேன்ஸ் விடவே மாட்டாங்க, இல்லை இவங்க தான் வேணும் பேர் அப்படின்ட்டு. பட் அவருக்கு என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது பியூட்டிஃபுல்லான விஷயம். அந்த நெகட்டிவ் அவர் ஃபேஸ் பண்ணுறதே இல்லை. அவர் பவிலாம் சொல்கிறாங்க நெகட்டிவ் இருக்குன்னு. ஆனால் மற்ற செலிப்ரிட்டிஸ் லெவலுக்கு அவங்களுக்கு இல்லைங்க. அது வந்து லக்கி அவங்க உண்மையுமே. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ திரவியம் வந்து ஸ்வாதி கூட ஒரு அப்டேட்டு. ஸ்வாதியும் நம்மளுடைய காவியாவும் வந்து அங்கே சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜீவா பிரியா பியூட்டிஃபுல்லான பேர். உண்மையுமே பார்த்தி காவியா அவ்வளோ நல்லா கொண்டு போனாங்க. பட் ஆனால் அந்த எண்டில் ஏதோ இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ட்டு. பாக்கியலட்சுமியில் கூட அவர் செலியன் எழில் கேரக்டர் பண்ணுறாரு, டக்குன்னு பேர் வரல. ஸோ இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. 5 சீரியல்லையும் இவங்க இருக்க 5 பேரும் சூப்பராக ஹீரோவா ஹீரோயினா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பேர் திரும்ப பண்ணணும் அப்படின்ட்டு ஜீவா பிரியாவோட ஃபேன்ஸ்லாம் விரும்பினாங்க. பட் இருந்தாலும் காலத்தோட கட்டாயமும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது பெரிய லெவலில் கொண்டுட்டு போகல. அந்த பேர் தான் பண்ணணும்னு அடம் பிடிப்பாங்க ஃபேன்ஸு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போதுமே திரவியம் கிட்ட பிடிச்ச விஷயம் இயர் 1 ஸ்பெஷலான விஷயங்கள், இயர் 2 அப்புறம் அந்த செலிப்ரிட்டிஸோட டச்சு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. பிக் பாஸில் பவிக்கெலாம் வந்து ஓட் போடுங்க அப்படின்லாம் சப்போர்ட் பண்ணுறது. இதெல்லாம் எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இப்போ தான் வினோத் பற்றி பேசியிருந்தேன். இருந்தாலும் அது மாதிரி ஒரு பியூர் சோல்ங்க திரவியம். ஸோ அவரை பற்றி இந்த இடத்துல ஒரு பேசினதில் ரொம்ப சந்தோஷம். இயர் 2 மறக்க முடியாத நாட்கள். உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.